இன்னைக்கு ஒரு நாள் சாப்பாட்டுக்கு சைட் டிஷ் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் செஃப் டேவ் அவங்களோட கிறிஸ்பி பிரிஞ்சால் ஃப்ரை ரெசிபி கண்ணில் பட்டுச்சு. பார்க்கவுமே வாய் ஊற ஆரம்பிச்சிருச்சு. சரி, வீட்டுல பார்த்தா கத்திரிக்காயும் இருந்தது. ஆனா என்ன ஒரு கொடுமைன்னு பாத்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ண அந்த பிஸ்தாரி மாவு வந்து என்கிட்ட இல்ல. சரி, அந்த மாவு இல்லன்னா என்ன, இப்ப நம்மளாவே ஒரு மாவை ரெடி பண்ணி இன்னைக்கு கத்திரிக்காயை பொரிச்சு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிச்சனுக்கு ஓடிட்டேன். இருந்த ஒரு கத்திரிக்காயை நல்லா தின் ஸ்லைசஸா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு பவுல்ல அரிசி மாவு, மைதா மாவு, சோள மாவு இது எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, தேவையான அளவு கொஞ்சமா சோடா மாவு சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஒரு பஜ்ஜி மாவு பதத்துல நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். கட்டிகள் இல்லாம நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப அவுட்டர் கோட்டிங்க்கு என்கிட்ட பிரெட் கிரம்ஸ் இல்லாததுனால ஒரு 3 வெள்ளை பிரெட் துண்டுகளை எடுத்துட்டு ட்ரை மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு நல்லா பவுடர் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். பிரெட் கிரம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், அது இல்லன்னா கூட பிரச்சனை இல்ல. நம்ம கலந்து வச்சிருக்க மாவுல நம்ம கத்திரிக்காயை நல்லா டிப் பண்ணிட்டு பொரிச்சு எடுத்தாவே அதுவே சாப்பிடறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா நான் 3 பிரெட் துண்டு அரைச்சு எடுத்ததுனால எனக்கு கடைசியில பத்தாம போயிருச்சு. சோ பாதி கத்திரிக்காய் வந்து நான் பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணி பொரிச்சேன், பாதி வந்து பிளைனா தான் பொரிச்சேன். ரெண்டுமே ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ நம்ம கத்திரிக்காயை அந்த மாவுல நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு பிரெட் கிரம்ஸ்ல வந்து 2 பக்கமும் கோட் பண்ணிட்டு சூடான எண்ணெயில போட்டு மிதமான தீயில வச்சு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். வீடியோவை சேவ் பண்ணி வச்சு கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இதை நார்மலா ஒரு ஈவினிங் ஸ்நாக்காவோ அல்லது சாப்பாட்டுக்கு சைட் டிஷா தொட்டுக்கவோ நம்ம செஞ்சு கொடுக்கலாம். எல்லா விதமான வெஜிடபிள்ஸ்லயுமே நீங்க இதை ட்ரை பண்ணலாம். கத்திரிக்காய் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இதை ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப 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 அருமையா இருந்தது. இப்போ பிரெட் கிரம் சேர்க்காத கத்திரிக்காய்களையும் நான் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிறேன். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ரீபோஸ்ட் பண்ண மறக்காதீங்க.